Hi everyone, welcome back to Singai Cooking. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான இட்லிக்கு ஏற்ற ஒரு சாம்பார் செய்ய போகிறேங்க. என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்துட்டேன். அது கூட என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நான் ஏன் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பருப்பு சாம்பார் வைக்கும்போது பூண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி, ஒரு மாதிரி வயிற்றில் இந்த சத்தம் போடுறது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வெஜிடபிள், என்னோடய வெஜிடபிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வீட்டில் எப்போதும் வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, அவ்வளோதான். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, இதுதான் என்னுடைய வெஜிடபிள். ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் இல்லையா. நீங்கள் இது கூட முருங்கைக்காய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், அது போதும். அதுக்கு மேலே ரொம்ப காய் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது, கூட்டு மாதிரி ஆகிடும். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் நான் குறைவான காய்கள்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு நான் அப்படியே தண்ணியில் சேர்க்க போகிறேன். இந்த பருப்பு கூடயே சேர்த்து வேக வைக்க போகிறேன். இதை நீங்கள் தனியாக எண்ணெயில் போட்டு வதக்கி அப்படிலாம் சேர்க்க தேவையில்லை. இந்த சாம்பாருக்கு அப்படியே தண்ணி பருப்பு கூடயே சேர்த்து நீங்கள் வேக வச்சிடலாம். இது அதிகமாக எண்ணெய் நம்ம சேர்க்க போகிறதில்ல. மொத்தமாகவே ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்கும் இந்த சாம்பாருக்கு. கத்திரிக்காய் இந்த மாதிரி எப்போவுமே தனியாக நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை சாம்பாரோடு சேர்த்துட்டோம். ஓகே, நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மல்லி விதை இருக்கு இல்லையா, கோரியண்டர் சீட்ஸ், அது சேர்த்துருக்கேன். அதோடு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். 4 காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு உரப்பு வேணான்னா நீங்கள் அந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுற சட்டி கொஞ்சம் கனமாக இருக்கணும். இந்த சட்டி கனமான சட்டி. இது ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ஆனால் நீங்கள் அதை வதக்கும் போதோ இல்லை ரோஸ்ட் பண்ணும்போதோ அது தீயாமல் இருக்கும். இதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூ நட் சேர்க்க போகிறேன். கேஷ்யூ நட் ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் கேஷ்யூ நட்டை போட்டுட்டு ஒரு ஆஃப் கோகோனட் சேர்க்க போகிறேன். அரை மூடி தேங்காய், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு சாம்பார் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு மூடி போட்டுக்கலாம். நான் அரை மூடி தான் போட போகிறேன். ஏன்னா சாம்பார் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். அரை மூடி போட்டுக்கிட்டால் போதும். இதுதான் நம்ம மசாலா, நம்மளுடைய சாம்பாருடைய மசாலா. இதுதான் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது பாருங்கள், கேஷ்யூ நட் சும்மா அப்படியே இதில் அந்த ஹீட்லேயே போட்டுட்டு வதக்குனா போதும். இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் மிளகு பொங்கல் செஞ்சிங்கன்னா அதுக்கு கூட சூட் ஆகும். இதோட ஃப்ரெஷ் தேங்காய் அரை மூடி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வானலில் நம்ம எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதோட கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு, காய்கறிகள் அதெல்லாம் ஒன்றா சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா, அதை இந்த பருப்பு காய்கறியோடு சேர்க்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாங்க அந்த சாம்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துற வேண்டியது தான். அதோட நீங்கள் என்ன சாம்பார் தூள் வச்சுருக்கீங்களோ அந்த சாம்பார் தூளை 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். வேறு எதுவும் நான் இதில் சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா, அதில் உள்ள காரம், அவ்வளோதான். அது கூட வெல்லம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா, எப்போவுமே இட்லி சாம்பாருக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி போடுறேன். நான் ஏன் கரைச்சி போடுறேன்னு, நீங்கள் அப்படியே அரைச்சிட்டு கெட்டியாக போட்டிங்கன்னா அது நீங்கள் கிண்டுறதுக்குள்ளேயே கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டு சேருங்க.
அவ்வளோதான், நம்ம சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்க வேண்டியது. சாம்பார் ரெடி. என்னோடய இட்லியும் ரெடி. இட்லி வந்து எப்படி செய்யணும்னு நான் வேறு வீடியோவில் போடுறேன். சாஃப்டான இட்லி, சாம்பார் எல்லாமே ரெடி. நீங்கள் அடுத்து செய்வது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.